25 வயசு இருப்பான். இவனுக்கு நான் 50 லட்சம் கேட்கலாமா? 1.5 கோடி லட்சம் கேட்கலாமா? நீங்க நினைச்சுக்கிட்டு இருக்கியா? 50 லட்சம் கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா 50 லட்சம் சாபம் உன் தலையில வந்து உட்காரும். 1.5 கோடி கேட்கலாம்னு நினைச்சுக்கிட்டு இருந்தீங்கன்னாக்கும் 1.5 கோடி லட்சங்கள் உன் தலையில வந்து சாபம் உட்காரும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வரதட்சணை மூலமாக பிறரை ஏமாற்றி பகல் கொள்ளை செய்து நீ பணத்தை சேர்த்து வச்சிருந்தீனாக்கா ஆண்டவருடைய சாபமும் தலையில் வந்து உட்கார்றதுக்கு முன்னால் திருப்பி கொடுத்துரு. இங்கே உட்காந்துருக்கிறவங்க வரதட்சணை வாங்கியிருப்பீங்க எல்லோரும். இந்த சைடில் ஏராளம் வாங்கிட்டு தானே இருக்கிறீங்க. நீ 1 லட்சம் வரதட்சணை வாங்கியிருந்தீனாக்கும் 1 லட்சம் டவுரி வாங்கியிருந்தாக்கும் இப்போ எத்தனை லட்சம் திருப்பி கொடுக்கணும்? 4 லட்சம் கொடு. உன் வீட்டை விற்று உன் பெண் வீட்டாருக்கு போய் கொடுத்துட்டு வா. நான் உன்ட்ட ஏமாற்றி 1 லட்சம் நான் கடை வாங்கினேன், கடையில் ஏமாற்றி நான் பிடுங்கிக்கிட்டேன், வரதட்சணைங்கிற பேரில் பிடுங்கிக்கிட்டேன். ஆகவே என் வீடு முன்னேறலை, என் வீடு தரமட்டமாக இருக்குது, எனக்கு ஆசீர்வாதம் வேணும், என்னை மன்னிச்சுட்டு இந்த பணத்தை வாங்கிக்கிறங்க. ஒருத்தர் கூட பார்க்க மாட்டேங்கிறீங்க. என்ன அர்த்தம்? என்ன அர்த்தம்? இன்றைக்கி ஜெப கூட்டத்துக்கு வந்ததே பெரிய மோசமாக போச்சுன்னு நினைக்கிறீங்களோ? இல்லை, நான் சொன்னனாக்கு 1 லட்சமா 4 லட்சமா சேர்த்துவாங்க, அது ஆசீர்வாதமான பணம்னு சொன்னாக்கா அவ்வளோ பேர் வாயிலையும் நல்ல அருமையான பல்ல இருக்கும். ஆக என்று அருமையானவர்களை ஏசு என்ன சொல்கிறார்? உனக்கு ஆசீர்வாதம் வேணுமா? திருப்பி கொடு, திருப்பி கொடு. பாவப்பட்ட பைசா ஒத்த ரூபாவும் வீட்டில் இருந்தாலும் ஆசீர்வாதம் வராதுன்னு தேவன் சொல்கிறார். ஹல்லேலூயா. இன்னைக்கு ஊர் திருவிழா நடக்குது. ஊர் திருவிழாவுக்கு கொடி ஏற்றுறதுக்கு கொடி கையத்தை பிடிச்சிக்கிட்டு இருப்பவன் யாராக இருப்பான்? அத்தனை அட்டுழியமாக ஊரில் செஞ்சுட்டு இருக்கான் பாருங்க. மதுபான கடை வச்சு விற்கிறான் பாருங்க, விபச்சார விடுதி வச்சு நடத்துகிறான் பாருங்க. எல்லா பாவத்தையும் செஞ்சுட்டு பாவப்பட்ட வழியில் எவனெல்லாம் பைசா சம்பாரிச்சு வச்சிருக்கிறானோ அவன் தான் கொடி ஏற்றுறதுக்கு கொடி கயிறை பிடிச்சிட்டு நிற்பான். நிற்கிறானா நிற்கலையா? காரணம் என்ன? 2 லட்சம் தூக்கி போட்டிருப்பான் கோயிலுக்கு. நாங்கள் என் பேரில் 4 லட்சம்னு எழுதிக்கிறேங்க, என்னை முன்னால் நிறுத்துங்க. அது பிரியமானவர்களே, தேவன் இப்படிப்பட்ட பணத்தை அருவருக்கிறார் என்பதை திண்ணமாக அறிந்து கொள்ளுங்கள். அது தேவனுக்கு முன்னால் அவருடைய ஆசீர்வாதம் உங்களை கடந்து வரும்னாக்கும். சக்கேயு என்ன செய்தாரோ அதை செய்யுங்க. அசுத்த பணம், அசுத்த பொருட்கள், பாவத்தையும் சாபத்தையும் கொண்டு வருகிற பொருட்கள் உங்கள் வீட்டிலே இருக்கிறது என்றால் எடுத்து மாற்று. மாற்றுனா என்ன அர்த்தம்? இந்த வீட்டிலேருந்து அடுத்த வீட்டில் கொண்டு வச்சிடாதீங்க. தூக்கி போடு, தூக்கி போடு. நாயோ நரியோ தூக்கிட்டு போகட்டும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, யாரையும் ஏமாற்றாதீர்கள். டவுரி வாங்கிறது, வரதட்சணை வாங்கிறது நம்பர் 1 ஏமாற்று என்பதை நீங்கள் அறிந்து கொள்ளுங்கள். நீங்கள் ஏமாற்றினீர்கள் என்றால் ஏமாற்றப்படுவீர்கள். பிரைஸ் தி லார்ட். உங்கள் வலது கரத்தை கொஞ்சம் தூக்குங்க பார்க்கலாம் எல்லாரும். முக்கியமாக ஆம்பளை பிள்ளைங்க வச்சுருக்கிறவங்க நல்லா தூக்குங்க. நான் பிறரை ஏமாற்றி டவுரி வாங்கினால் நான் 100 மடங்கு ஏமாற்றப்படுவேன். இது தேவனுக்கு முன்னால் நீங்கள் சொல்லியிருக்கிறீங்க. இந்த கன்னியாகுமரி மாவட்டத்தில் டவுரி பிரச்சனை அழியட்டும், டவுரி பிரச்சனை ஒழியட்டும். எத்தனை வாலிப பெண்கள் இன்னைக்கு கல்யாணம் இல்லாமல் இருக்கிறாங்க, எத்தனை வாலிப பிள்ளைங்க கண்ணீரோடு இருக்கிறாங்க. வரதட்சணை கொடுத்து கல்யாணம் பண்ண முடியலையேன்னு சொல்லிட்டு சாதாரண ஒரு கூலி தொழிலாளிக்கும் சாதாரண ஒரு மனுஷனுக்கு எம்ஏ படித்தவங்கள எம்ஏடு படித்த பிள்ளைங்கள பொம்பளை பிள்ளைங்க கல்யாணம் பண்ணிட்டு போகிற கொடுமையை பார்க்கத்தானே செய்கிறோம். இந்த பிள்ளைங்க இந்த கொத்து வேலை செய்கிற பையனை கல்யாணம் பண்ணிட்டு போய் எம்ஏ படித்தா பிள்ளை கொத்து வேலை செய்கிற பிள்ளைய கல்யாணம் பண்ணிட்டு போய் சந்தோஷமாக இருக்க முடியுமா? சந்தோஷமாக இருக்க முடியுமா? அப்புறம் பிரியமானவர்களே, ஆண்டவர் இன்னைக்கு என்ன சொல்கிறார்? யாரையும் ஏமாற்றாத, ஏமாற்றப்படுவாய் என்று சொல்கிறார். ஈசாக்குக்கு 2 பிள்ளைங்க இருந்தாங்க, ஏசாயும் யாக்கோப்பு. இந்த யாக்கோப்பு சின்ன பையன். இந்த சின்ன பையன் என்ன நினச்சான்? நம்ம 2வதாக பிறந்துட்டோமே, மூத்த ஆளாக பிறந்திருக்க கூடாதா? மூத்த ஆளுக்கு தலைச்சன் உரிமையும் உண்டு, தலைமகனுக்குரிய ஆசீர்வாதமும் உண்டு, இது 2 நமக்கு கிடைக்காம போச்சே என்று சொன்ன அந்த யாக்கோப்பு என்ன செய்தான்? அண்ணனுடைய தலைச்சன் உரிமையையும் தலைமகனுக்குரிய ஆசீர்வாதத்தையும் ஏமாற்றி பெற்றுக்கொண்டான். ஏமாற்றி பெற்றுக்கொண்ட அந்த நாளிலே அவன் தலையிலே இடி விழுந்தது, குடும்பத்திலே பிரச்சனை வந்தது, குடும்பத்திலே குழப்பம் வந்தது. தொடக்க நூல் 27ஆம் அதிகாரம் 41வது வசனத்தை வாசித்து பாருங்கள்.
தொடக்க நூல் 27வது அதிகாரம் 41வது வசனம். தந்தையிடமிருந்து யாக்கோப்பை பெற்றிருந்த ஆசியை முன்னிட்டு ஏசா அவன் மீது வர்மம் கொண்டு என் தந்தைக்காக துக்கம் கொண்டாடும் நாட்கள் நெருங்கிவிட்டன, அதன் பின் தம்பி யாக்கோப்பை கொன்று விடுவேன். எப்படி இருக்குது? ஏமாற்றி வாங்கின ஆசீர்வாதம் எப்படி இருக்குது? ஏமாற்றி வாங்கின தலைச்சன் உரிமை என்ன ஆச்சு? அவன் வீட்டை விட்டே ஓட வேண்டிய ஒரு நிலை ஆகிப்போச்சு. அவன் மாமன் வீட்டுக்கு போனான். மாமன் வீட்டில் லாபான் வீட்டில் 20 ஆண்டுகள் அங்கே ஜீவித்தான். அங்கே திருமணமாகி கல்யாணமாகி பிள்ளை குட்டிகளோட 20 ஆண்டுகளுக்கு பிறகு அவன் திரும்ப வேண்டும் என்று எண்ணம் கொள்கிறான். பிரியமானவர்களே, இந்த 20 ஆண்டுகளும் லாபான் யாக்கோப்பை 10 முறை ஏமாற்றினான். எத்தனை முறை ஏமாற்றினான்? இவன் அண்ணனை எத்தனை முறை ஏமாற்றினான்? 2 முறை ஏமாற்றினான். இவன் 10 முறை ஏமாற்றப்பட்டான். அது மட்டுமா? இவன் வயசான காலத்தில் இந்த இவனுடைய பிள்ளைங்க, இவனுக்கு 12 ஆம்பளை பிள்ளைங்க, அந்த மூத்த 10 பிள்ளைகளும் சேர்ந்துட்டு 11வது பையன் யோசேப்பை எகிப்துக்கு வித்து போட்டுட்டு அவனுடைய அங்கியை கலட்டி ஆட்டுக்குட்டி ரத்தத்தில் நினைச்சு தாப்பன்கிட்ட கொண்டுட்டு வந்து யாக்கோப்புக்கிட்ட கொண்டுட்டு வந்து அவன் முதிர்ந்த வயசுல பாரும் இந்த அங்கி ஓ பிள்ளைதான் பாரும் கிடைச்சதா பரிசு. அது பிரியமானவர்களே, நினைக்காதீங்க நம்ம டவுரி வாங்கி பாக்கெட்டில் ஒட்டிக்கிட்டாங்க ஆண்டவருக்கு என்ன தெரிய போகுது? அது ஒன்றும் தெரியாது. துணியை போட்டு மூடி தானே பர்ஸில் வாங்குகிறோம், இல்லை பேங்க்லேருந்து ஒரு பேங்க்குக்கு தானே டிரான்ஸ்ஃபர் பண்ணிடுறோம். கையில் கூட பைசாவை வாங்குறது இல்லையே. பிறகு எப்படி ஆண்டவருக்கு தெரியும்? ஆஹா, இப்படித்தான் யாக்கோப்புன்னு நினைச்சான். யாக்கோப்பு சாவுறது வரைக்கும் ஏமாற்றப்பட்டான். அவன் மகிழ்ச்சியாக இருந்தானா? அவன் என்னைக்காவது மகிழ்ச்சியாக இருந்திருப்பானா? சிந்திச்சு பாருங்க. யாரையும் ஏமாத்தாத. ஆக நீ ஒரு முறை ஏமாத்தினாக்கும் நீ 100 முறை ஏமாற்றப்படுவாய் என்பதை திண்ணமாக அறிந்து கொள். ஹல்லேலூயா. தொடக்க நூல் 33வது அதிகாரம் 4-10 வசனங்கள். பிரியமானவர்களே, இந்த யாக்கோப்பு 10 முறை ஏமாற்றப்பட்டு ரொம்ப வெக்ஸ் ஆகிட்டான். சரி, நம்ம அண்ணனே பரவாயில்லையேன்னு சொல்லிட்டு அண்ணன் வீட்டுக்கு கடந்து போகிறான். அப்படியா போகும்பொழுது எசாயுக்கு செய்தி வருது, உன் தம்பி திரும்பி வர்றான்னு சொல்லிட்டு. இந்த எசாயு என்ன செய்கிறான்? ஓட்டமாக ஓடி போய் அவன் கழுத்தை கட்டி பிடிச்சி அழுது முத்தமிட்டு கண்ணீர் வடிக்கிறான். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியின் கண்ணீர். பிரியமானவர்களே, அதை கண்ட யாக்கோப்பு என்ன சொல்றான்னு பாருங்க. உமது முகத்தை காண்பது கடவுளின் முகத்தை காண்பது போல இருக்கிறது, ஏனெனில் நீர் எனக்கு கனிவு காட்டினீர். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த அண்ணன் எவ்வளவு பெரிய மனசு வச்சு தனக்கு துரோகம் செய்த தன் தம்பியை மன்னிச்சுட்டான்னு பாருங்க. பிரியமானவர்களே, இதுபோல் துரோகம் உங்களுக்கு யாரும் செஞ்சிருக்க மாட்டாங்கன்னு நான் நினைக்கிறேன். அப்படியே செய்திருந்தாலும் இந்த நேரத்தில் மன்னிங்க. நீங்கள் மன்னிக்கும் பொழுது தேவனுடைய ஆசீர்வாதம் உங்களுக்கு கடந்து வரும். இயேசு கிறிஸ்து என்ன சொல்கிறார்? 70 முறை நீ மன்னி. 1 முறை அல்ல, 2 முறை அல்ல, 70 முறை மன்னி. நீ மன்னித்து கொண்டே இரு, சாவும் வரைக்கும் மன்னி. அப்பொழுது உனக்கு ஆசீர்வாதம் கடந்து வரும் என்று தேவன் சொல்கிறார். அது பிரியமானவர்களே, இன்றைக்கு இங்கே இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, வீட்டில் இருக்கிறவங்களாக இருந்தாலும் சரி, நீங்கள் எல்லாருக்கிட்டையும் சமாதானமாக இருக்கிறீங்களான்னு பாருங்கள். எல்லாரையும் மன்னிச்சு எல்லாரையும் ஆசீர்வதித்திருக்கிறீங்களான்னு பாருங்கள். மன்னிச்சா மட்டும் பத்தாது, அவர்களுக்காக ஜெபிக்கணும். அவர்களுக்காக ஜெபிச்சா மட்டும் பத்தாது, அவர்களையும் ஆசீர்வதிக்க வேண்டும். இதை காண்கிற தேவன் உங்களை ஆசீர்வதிப்பார் என்று வேதம் கூறுகிறது. பிரைஸ் தி லார்ட். ஒரு சகோதரி என்கிட்ட அடிக்கடி வர்றது உண்டு. மருத்துவமனைக்கு மருந்து வாங்குறதுக்காக மூச்சு முட்டு நெஞ்சு வலி, அவருடைய பிரச்சனை மூச்சு முட்டு நெஞ்சு வலி. பல மருத்துவமனைகளுக்கு சென்று பரிசோதனை செய்து பார்த்த பொழுது ஒரு பிரச்சனையும் இல்லை என்று எல்லா மருத்துவர்களும் சொல்லிவிட்டார்கள். அப்பொழுது அந்த சகோதரி என்கிட்ட திரும்பி, சிஸ்டர்னா எல்லா மருத்துவமனைக்கு எல்லாரும் இப்படி தான் சொல்கிறாங்க, ஒரு பிரச்சனையும் இல்லைன்னு. ஆனால் எனக்கு மூச்சு முட்டுது, எனக்கு நெஞ்சு வலி, எனக்கு தாங்கலைன்னு சொல்லிட்டு அந்த அம்மா ஒரு நாள் கம்ப்ளைண்ட் பண்ணது.
அப்போ நான் கேட்டேன், சரி உனக்கு எந்த நேரம் இந்த மூச்சு முட்டு வருது? ஒரு நாளில் 24 மணி நேரமும் இதே பிரச்சனையா? எப்போ வருது எப்போ போகுதுன்னு சொல்லிட்டு தெளிவாக சொல்லு என்று சொன்னேன். அப்பொழுது அந்த மகள் சொன்னாள், காலையில் 8:30 மணிக்கு ஆரம்பிக்கும், சாயங்காலம் 5:30 மணிலேருந்து அதிகாலையில் 8:30 மணி வரைக்கும் இந்த பிரச்சனை இருக்கும் சிஸ்டர் அப்படின்னு சொன்னது. அப்போ எனக்கு டக்குன்னு ஆவியானவர் பேச ஆரம்பித்தார். என்னுடைய ஞானக்கண்களை ஆண்டவர் திறந்து விட்டார். ஓ, சாயங்காலம் 5:30 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 8:30 மணி வரை இந்த அம்மாவுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்குன்னு தெரியலையே. சரி, நீ எல்லாத்தையும் சமாதானமாக இருக்கிறியா? கணவன்கிட்ட நல்லா பேசுவியா? கணவன் எப்படி அப்படின்னு கேட்டதுமே, அவனை பற்றி பேசாதீங்க. கணவன் எப்படின்னு சொன்னால் என்ன சொன்னிச்சு அந்தம்மா? அவனை பற்றி பேசாதீங்க. ஓ, இங்கே தான் இருக்குது பிரச்சனைன்னு சொல்லிட்டு. காரணம் என்ன? அந்த அம்மா சொன்னாங்க, 7 வருஷத்துக்கு முன்னால் என் கணவன் என் கண்ணு முன்னாலே எனக்கு நம்பிக்கை துரோகம் செஞ்சுட்டான். நான் கையுமையுமா பிடிச்சேன். அன்னையிலேருந்து அவன் முகத்தையே நான் பார்க்கல அப்படின்னு அந்த அம்மா சொன்னாங்க. இப்போ நான் சொன்னேன், பிரியமானவர்களே, என் அருமையான சகோதரியே, உன் இருதயத்தில் இருக்க வெறுப்பும் எரிச்சலும் கோபமும் போனாலொழிய இந்த மூச்சு முட்டு போகாது. உன் கணவனை நீ மன்னிக்கணும். அப்போ அந்த அம்மா சொன்னாங்க, இது கூடாத காரியம். நான் அந்த மூச்சு முட்டோட செத்து ஒளிஞ்சாலும் சரி அவனை மன்னிக்க மாட்டேன். அவனை நான் கையமையுமா பிடிச்சேன் சிஸ்டர். கள்ளப்பாயலை எப்படி மன்னிக்கிறது அப்படின்னு. பிரைஸ் தி லார்ட். சொன்னேன், அவரோட நீ வா ஒரு நாள். அப்போ நான் அந்த ஆள் வந்தார். அப்போ நான் அநேக காரியங்களை இறை வசனங்களை எடுத்து சொன்ன பொழுது அந்த அம்மா கண்ணீரோடு அந்த சகோதரனை மன்னிச்சது. அப்போது அந்த சகோதரன் என்ன சொன்ன தெரியுமா? 7 வருஷத்துக்கு பிறகு என் இருதயத்தில் மகிழ்ச்சி வந்தது சிஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு அழுதார். அந்த அம்மா என்ன சொன்ன தெரியுமா? நான் மன்னிச்சிட்டேன்னு சொன்ன பொழுது என் இருதயத்துலேருந்து ஒரு குண்டுக்கல்லுக்கு வெளியில் போனது மாதிரி இருந்தது. எனக்கும் கூட தான் மகிழ்ச்சி வந்துருச்சு அப்படின்னு சொன்னோம். அன்னையிலேருந்து மூச்சு முட்டும் கிடையாது, ஒன்றும் கிடையாது. பிரைஸ் தி லார்ட். வெறுப்பு உன்னை சாகடிக்கும், உனக்கு மகிழ்ச்சியே இருக்காது. ஆக நீ சின்ன வெறுப்போ பெரிய வெறுப்போ அது யாராக இருந்தாலும் சரி, உன் பிள்ளையாக இருந்தாலும் சரி, கணவனாக இருந்தாலும் சரி, மாமன் மாமியாராக இருந்தாலும் சரி, இந்த நேரத்தில் முழுமையாக மன்னிங்க. முழுமையாக மன்னிக்கும் பொழுது மாபெரும் மகிழ்ச்சி உங்களிடத்திலே கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே. பிரியமானவர்களே, யோவான் 15ஆம் அதிகாரம் 11ஆம் வசனத்தில் என் தேவன் என்ன சொல்கிறார் தெரியுமா? என் மகிழ்ச்சி உங்களோடு இருக்கவும் உங்கள் மகிழ்ச்சி நிறைவு பெறவும் என்னோடு இணைந்திருங்கள். பிரைஸ் தி லார்ட். கிளையானது திராட்சை செடியோடு இணைந்திருந்தால் மிகுந்த கனி தரும். என்னை பிரிந்து உங்களால் ஒன்றும் செய்ய முடியாது. இதைத்தான் நம்ம இயேசு திரும்ப 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 என்ன சொல்கிறான்? என்னோடு நீ இணைஞ்சிரு, என் பிரசன்னத்தில் நீ இணைஞ்சிரு, அப்பொழுது நீ மகிழ்ச்சியாக இருப்ப. ஏராளமான மகிழ்ச்சி உனக்கு கடந்து வரும் என்று சொல்கிறார். பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் தேவனோடு இணைந்து இருக்கட்டும். குடும்பத்திலே குடும்ப ஜெபம் கட்டாயம் இருக்க வேணும். வேத வாசிப்பு இருக்க வேணும். துதி ஆராதனை இருக்க வேணும். குடும்பத்தில் குடும்ப ஜெபம் இருக்குதாங்க? குடும்ப ஜெபம் இருக்கும். தாத்தா பாட்டியை சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. மீதி ஆளுங்களாம் எங்கே இருக்கிறீங்கன்னு சொல்லிட்டு கொஞ்சம் அலசி பாருங்கள். பெண்களெல்லாம் டிவிக்கு முன்னால் உட்காந்துருப்பாங்க. என் அருமையான சகோதரர்கள்லாம் டீ கடைக்கு முன்னால் நிற்பாங்க. அங்கே தான் எல்லா கூட்டமாக இங்கே நடக்கும். குடும்ப ஜெபம் வீட்டில் சொல்ல வேண்டிய நேரத்துலலாம் டீ கடையில் இங்கே பயங்கரமாக வேலை நடந்துக்கிட்டு இருக்கும். அது பிரியமானவர்களே, இன்றைக்கு உன் குடும்பம் திரு குடும்பமாக மாறணும்னாக்கும் கட்டாயம் குடும்பத்தில் ஜெபமாலயம், குடும்ப ஜெபங்களும் துதி ஆராதனையும் வேத வாசிப்பும் கட்டாயம் இருக்க வேணும். பிரைஸ் தி லார்ட். 2 வாரங்களுக்கு முன்னால் 6, 7, 8 படிக்கிற சிறுவர்களுக்கான தியானம் இங்கே நடந்தது. அப்போது ஒரு நாள் சாயங்காலம் 6 மணிக்கு நாங்கள் இப்படியாக சொன்னோம். 6 மணிக்கு எல்லா பையன்களும் முன்னால் வாங்க ஜெபமாலை ஜெபிக்கணும்னு சொன்னோம். அப்போது இந்த பையங்க என்ன சொன்னாங்க? ஓன்னு ஒரு சத்தம் போடு. என்னடா சத்தம்? அப்போ கேட்டபொழுது அவங்க என்ன சொன்னாங்க தெரியுமா? ஜெபமாலையா? அது தாத்தா பாட்டிக்கு, எங்களுக்கு இல்லை. நீங்கள் பெற்ற பிள்ளைங்க தான், நீங்கள் பெற்ற பிள்ளைங்க தாங்க இதை பதில் சொன்னது. 2 வாரத்துக்கு முன்னால் 180 பையன்மாருங்க இங்கே இருந்தாங்க. ஜெபமாலைன்னு சொன்னது ஓன்னு ஒரு சத்தம். அது தாத்தா பாட்டிகளுக்கு. உங்கள் குடும்பம் எப்படி இருக்குது? நான் அதுலேருந்து புரிஞ்சுக்கிட்டேன், உங்கள் குடும்பம் தெரு குடும்பமாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. உன் குடும்பம் சத்திய குடும்பமாக இருந்தா, தேவனை பின்பற்ற குடும்பமாக இருந்தா, உன் பையன்மார் கையில் ஜெபமாலை இருந்திருக்கணும். எத்தனை பேருடைய பிள்ளைகளுடைய கையில் ஜெபமாலை இருந்துச்சு? தூக்குங்க, ஜெபமாலை கொடுத்து அனுப்பிங்களா? வேத புத்தகம் கொடுத்து அனுப்புறீங்களா? ஏதோ பிக்னிக்கு அனுப்புனது மாதிரிலாம் அனுப்பி வச்சுருந்தீங்க.
பண்டம் பொட்டலம் பொட்டலம் பொட்டலமாக எல்லாம் கொடுத்து அனுப்பியிருந்தீங்க. இந்த பொட்டலங்களே அந்த பொட்டலங்களுடைய பேப்பரை பொறுக்கிறதுக்கே எங்களுக்கு நேரம் கிடையாது. பிரியமானவர்களே, உங்கள் குடும்பம் எங்கே இருக்குதுன்னு பாருங்கள். நீ ஜெபத்தில் நிலைச்சிருந்தீனாக்கும் தேவனுடைய ஆசீர்வாதம் உன் குடும்பத்துக்கு கடந்து வரும். கலாத்தியர் 2ஆம் அதிகாரம் 20ஆம் வசனத்தில் புனித பவுல் என்ன சொல்கிறார் என்று பாருங்கள். இனி வாழ்வது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். பிரியமானவர்களே, ஒரு சாதாரண ஒரு மனுஷனால் இதை சொல்ல முடியும்னாக்கும், நான் வாழ்கிறேன்னா அது நான் அல்ல, கிறிஸ்துவே என்னில் வாழ்கிறார். இந்த லோகத்து பட்டம், பதவி, பெயர், புகழ், சொத்து, சுகம் எல்லாவற்றையும் குப்பை என கருதுகிறேன். மகிழ்ச்சியின் மகுடமாகிய இயேசு கிறிஸ்துவை இறுக பற்றி கொண்டேன் என்று சொல்கிறார். பிரைஸ் தி லார்ட். உங்களால் சொல்ல முடியுமா? வாழ்வது நான் அல்ல, இயேசுவே இந்த உடம்புல வாழ்கிறாரு. இந்த லோகத்துக்கு அடுத்த பட்டம், பதவி, பெயர், புகழ் எல்லாத்தையும் குப்பைன்னு கருதுனேன்னு சொல்லிட்டு உங்களால் சொல்ல முடியுமா? எங்கேயாவது குப்பையில் 10 பைசா கிடந்தாக்க அதை பொறுக்கி இடுப்பில் சொருகிட்டு போயிடுவீங்க. நீங்கள் குப்பையை நான் சொல்லுவீங்க அதை. பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்துவை பற்றி கொள்ளுங்க. மகிழ்ச்சி உங்கள் இருதயத்தில் பொங்கி பொங்கி வரும். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன். மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன். பகல் நேர பாடல் நீரே, இரவெல்லாம் கனவு நீரே, என் மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உமை பாடுவேன், என் மேலான சந்தோஷம் நீரே. நாளெல்லாம் உமை பாடுவேன், மகிழ்ச்சி என் மகுடம் என் மனவாளரே உனை மறவேன். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சியின் மகுடம் யாரு? மகிழ்ச்சியின் மகுடம் யாரு? ஹல்லேலூயா. பிரைஸ் தி லார்ட். எரேமியா 15ஆம் அதிகாரம் 16ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். நான் உம் சொற்களை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். உம் சொற்கள் எனக்கு மகிழ்ச்சி தந்தன, என் உள்ளத்திற்கு உவகை அளித்தன. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, இந்த இறைவாக்கினர் என்ன சொல்றான்னு பாருங்க. உம் வார்த்தைகளை கண்டடைந்தேன், அவற்றை உட்கொண்டேன். இந்த வார்த்தையை நீங்க சாப்பிடணுங்க. படிச்சு 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 நீங்க சாப்பிடும் பொழுது, அதை உண்ணும் பொழுது, இறை வார்த்தையை உண்ணும் பொழுது உங்களிடத்திலே பூரண மகிழ்ச்சி கடந்து வரும். இறை வார்த்தையை வாசித்து இரவும் பகலும் நீங்கள் தியானம் செய்யும் பொழுது நீங்க செய்கிறது எல்லாத்திலும் உங்களுக்கு வெற்றி கிடைக்கும். பிரைஸ் தி லார்ட். மனுஷன் இன்னைக்கு வெற்றிக்காக ஏங்கிக்கிட்டு இருக்கிறான். இதில் வெற்றி கிடைக்கணும், அதில் வெற்றி கிடைக்கணும். சாதாரண சகோதரிகளாக நீங்கள் ஒவ்வொரு நாளும் சமைக்கும் பொழுது இது ருசியாக இருக்கணும், இன்றைய சமையல் வெற்றியாக இருக்கணும் நினைக்கிறீங்களா? நினைக்கலையா? இந்த ஆசைப்பட்டவன் என்னத்தையா தின்ட்டு போகிறான், நமக்கு என்ன எத்தனை வருஷம் சமைச்சிட்டு கிடக்கிறது அப்படின்னு நினச்சிதுக்கு உப்பு வாரி கொட்டுறீங்களா? அப்படி இல்லையே. செய்கிற ஒவ்வொரு தொழிலுக்கும் வெற்றி வேணும்னு சொல்லிட்டு நீங்கள் விரும்புகிறீங்க. உங்களுக்கு வெற்றி வேணும்னாக்கா சுருக்கமான வழி, சுலபமான வழி, நீங்கள் இறைவார்த்தையை வாசித்து தியானிங்க. அப்படி தியானிக்கும் பொழுது நீங்கள் எப்படிப்பட்டவர்களாக இருப்பீங்களா? வாய்க்கால்கள் ஓரத்திலே நடப்பட்ட மரம் போல எப்பொழுதும் செழுமையாக இருப்பீர்களாம். பிரைஸ் தி லார்ட். தக்க காலத்தில் கனி தருவீர்களாம். அது என்ன அந்த கனி? கற்பத்தின் கனியாகிய உங்கள் குழந்தைகள் ஆசீர்வதிக்கப்படுவார்கள். பாருங்க எத்தனை பெரிய ரகசியம் இருக்குன்னு. இறை வார்த்தையை நீங்கள் இரவும் பகலும் வாசித்து தியானம் செய்யும் பொழுது வெற்றி கிடைக்கும், ஆசீர்வாதம் கிடைக்கும். கற்பத்தின் கனியையும் ஆசீர்வதிப்பேன் என்று வேதம் சொல்கிறது. உங்க குடும்பம் எப்பொழுதும் செழுமையா இருக்கும். குடும்பத்தில் வறுமை வராது, குடும்பத்தில் நோய் வராது, குடும்பத்தில் பேய் வராது, குடும்பத்தில் சங்கடங்கள் வராது. எப்போதும் ஆசீர்வாதம், எப்போதும் ஆசீர்வாதம். ஹல்லேலூயா. ஸ்தோத்திரம் ஆண்டவரே.
சாலமோனின் ஞானம் 16ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்திலே இப்படியாக சொல்லப்படுகிறது. பச்சிலையோ களிம்போ அவர்களுக்கு நலம் அளிக்கவில்லை, ஆனால் ஆண்டவரே உமது சொல்லே எல்லா மனிதருக்கும் சுகமளித்தன. சுகமளிக்கிறது, சுகமளிக்கும். பிரைஸ் தி லார்ட். தேவனுடைய வார்த்தை. பிரியமானவர்களே, மருத்துவர்கள் கொடுக்கிற மருந்து உடல் நோயை மாத்திரம்தான் நீக்கும். உள்ள சங்கடத்தை நீக்குமா? உள்ளத்தில் இருக்கிற வேதனையை நீக்க முடியுமா மருந்து? எந்த டாக்டரால மருந்து கொடுக்க முடியும்? எந்த கடையில் அப்படி ஒரு மருந்து இருக்குது? உன் ஆன்மா நோய்வாய்ப்பட்டு கிடக்கும் பொழுது ஆன்மாவுக்கு வேண்டிய மருந்து எங்கெங்கே இருக்குது? எங்கே இருக்குது ஆன்மாவுக்கு வேண்டிய மருந்து? என் தேவனுடைய வார்த்தை. என் தேவனுடைய வார்த்தையை நீ உட்கொள்ளும் பொழுது, என் தேவனுடைய வார்த்தையை வாசித்து 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 நீ தியானிக்கும் பொழுது உனக்கு பூரண மகிழ்ச்சி கடந்து வரும், பூரண சுகம் கடந்து வரும். உன் உடலுக்கு சுகம், உள்ளத்துக்கு சுகம், ஆத்மாவுக்கு சுகம் கிடைக்கும் என்று வேதம் சொல்கிறது. பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, அருள்நாதர் இயேசு கிறிஸ்து 12 ஆண்டுகளாக உதரப்போக்கினால் நோய்வாய்ப்பட்டு கிடந்த பெண்ணையும், 18 ஆண்டுகளாக சாத்தான் பிடித்து வைத்திருந்த கூனி பெண்ணையும், 38 ஆண்டுகளாக பாவத்தினால் முடக்குவாதமுற்று கிடந்த மனிதனையும் ஒரு வார்த்தையை விடுத்து சுகப்படுத்தினார். பிரைஸ் தி லார்ட். என் ஆண்டவருக்கு நேற்றோ இன்றோ நாளையோ வித்தியாசம் அல்ல. 12 வருஷமோ 18 வருஷமோ 38 வருஷமோ வித்தியாசம் கிடையாது. ஒரு நொடி பொழுதுல என் தேவன் சுகமாக்க வல்லவராக இருக்கிறார். இறந்து போன நயீம் பட்டணத்து விதவையின் மகனை பார்த்து, எழுந்திரு, ஒரே வார்த்தை, எழுந்திரு. செத்த வாலிபன் எழுந்து உட்கார்ந்தான். பிரைஸ் தி லார்ட். செத்து அடக்கம் செய்யப்பட்டு 4 நாட்கள் ஆகிய லாசரை பார்த்து, லாசரே வெளியே வா. வெளியே வந்தான், வெளியே வந்தான். பிரியமானவர்களே, நீங்க செத்து புழுகி போய் கடந்தாலும் சரி, எப்படிப்பட்ட நோயில் இருந்தாலும் சரி, இறை வார்த்தையை படியுங்க. இறை வார்த்தையை படிச்சு 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 தியானம் செய்யும் பொழுது வார்த்தை உங்களுக்கு பூரண சுகத்தை கொடுக்கும். பிரைஸ் தி லார்ட். ஏசாயா 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை வாசித்து பாருங்கள். காளை தன் உடைமையாளனை அறிந்து கொள்கின்றன, கழுதை தன் தலைவன் தனக்கு தீனி போடும் இடத்தை தெரிந்து கொள்கின்றது. ஆனால் இஸ்ராயேலோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை. பிரைஸ் தி லார்ட். ஆண்டவர் என்ன சொல்கிறான்னு பாருங்கள். இவ்வளோ பெரிய ஆசீர்வாதமும் இவ்வளோ பெரிய மகிழ்ச்சியும் இந்த இறைவசனத்தில் உண்டு. இது படிக்கிறதுனால உனக்கு கிடைக்கும். ஆனால் என் மக்களோ என்னை அறிந்து கொள்ளவில்லை, என் மக்களோ என்னை புரிந்து கொள்ளவில்லை என்று என் தேவன் இயங்குகிறார். பிரியமானவர்களே, உங்கள் வீட்டில் 5 பேர் இருக்கிறாங்கனாக்கும் எத்தனை பைபிளுங்க இருக்குது? எத்தனை பைபிள் இருக்குது? ஒரு பைபிள் இருக்குது, அதுவும் கிழிஞ்சு தொங்கும். இல்லைன்னா புத்தம் புதுசாக அப்படியே மேலே அல்மாராவில் இருக்கும். அப்போ அந்த 5 பேர் இருந்தால் 5 பேருக்கும் ஒரே ஒரு வேஷ்டி தானே இருக்குது, ஒரே ஒரு புடவை தானே இருக்குது. மாற்றி மாற்றி கட்டிக்கிட்டா இருக்கிறீங்க. என் அருமையானவர்களே, எத்தனை உடுப்பு வச்சுருப்பீங்க, எத்தனை பேண்ட்டு, எத்தனை ஷர்ட்டு. அப்போது உங்கள் வீட்டில் 5 பேர் இருந்தாக்கும் 5 பைபிள் இருக்கணும். வயிற்றுக்குள்ள ஒரு புள்ள இருந்துச்சுனாக்கும் அது பிறக்கிறதுக்கு முன்னாலே நீ வாங்கி வைக்க வேண்டியது பைபிள். என் புள்ள பிறந்ததும் அந்த புள்ள கையில் பைபிளை கொடுங்க அப்படின்னு சொல்லணும். நீங்கள் என்ன சொல்லுவீங்க? புள்ள பிறந்தோடனே முதல்ல மாமன்கிட்ட கொடுங்க, அவன் 100 ரூபா வச்சு தூக்கட்டும், 100 ரூபா வச்சு தூக்கட்டும். என் புள்ள கையிலேருந்து 100 ரூபாயா விழும் விழும் விழும். உன் பிள்ளையே விழும் நாளைக்கு. அது பிரியமானவர்களே, உன் புள்ள நிலைச்சு நிற்கணும்னாக்கும், உன் புள்ள ஆசீர்வாதத்தோடு இருக்கணும்னாக்கும் பிறந்ததான் அந்த கையில் திருநூலை கொடுங்க, வேத வசனத்தை கொடுங்க, அது படிக்கட்டும். அது வளர்ந்து வரும் பொழுது, நான் அந்த பூமியில் விழுந்த பொழுது எனக்கு கொடுத்த சொத்து இதுதான் இதுதான் அப்படின்னு சொல்லும். பிரைஸ் தி லார்ட்.
பிரியமானவர்களே, இன்றைக்கி ஏராளமானவங்க நாளிதழ்களை படிக்கிறீங்க, வார இதழ்களை படிக்கிறீங்க, மாத இதழ்களை படிக்கிறீங்க, எத்தனை 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 புத்தகங்களையோ நீங்கள் படித்து முடிக்கிறீங்க. எத்தனையோ புத்தகம். நான் என்னப்பா படிச்சிருக்கிறேன், எனக்கு 1 கிலோமீட்டருக்கு 1 டிகிரியை சொல்லுவேன். நான் இதை படித்தேன், அதை படித்தேன், ஒரு வரி முடிஞ்சு வச்சு இன்னொரு வரியிலையும் எழுதி வைப்பேன். அது பிரியமான பைபிள் படிச்சிருக்கிறியா? அது புது நன்மை எடுக்கும்போது கொஞ்சம் படித்தேன். உறுதி பூசல் இனிமேல் அவஸ்தை கொடுக்கும்பொழுது கொஞ்சம் படிப்பேன். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, வேத புத்தகத்தை படிங்க. கண்டதையும் படித்து என்ன புண்ணியம்? இதுதாங்க நமக்கு வீசா. மேலே போகிறதுக்கு வீசா இது தான். இந்த வீசாவில் என்ன எழுதியிருக்குதுன்னு தெரியாமல் நீ கண்ட ஸ்டேஷனில் போய் இறங்கிட்டா என்ன செய்கிறது? மோட்சத்தில் போய் இறங்குறதுக்கு பதிலாக நீ நரகத்துக்கு டிக்கெட் எடுத்துட்டா என்ன செய்கிறது? ஆக இந்த புத்தகத்தை தெளிவாக படி. இந்த புத்தகத்தை தெளிவாக படிக்கும் பொழுது தான் மோட்சராஜ்யம் போக முடியும். என் ஆண்டவர் யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்தில் என்ன சொல்கிறான்னு பாரு. மோட்ச ராஜ்யத்தில் என் தந்தையின் இல்லத்தில் ஏராள அறைகள் உண்டு, அங்கே உனக்கு ஒரு அறை தேர்ந்தெடுத்து வச்சிருக்கிறேன்னு சொல்றாரு. அந்த அறைக்குள்ள நீ பிரவேசிக்க வேணும்னாக்கும், அங்கே பிரவேசித்து நீ மகிழ்ச்சியா இருக்கணும்னாக்கும் வேத புத்தகத்தை படி. போகும் பொழுதும், நடக்கும் பொழுதும், இருக்கும் பொழுதும், உட்காரும் பொழுதும், படுக்கும் பொழுதும் வேத வசனம் சொல்லிக்கிட்டே இருங்க. தேவனுடைய ஆசீர்வாதம் கடந்து வரும். பிரைஸ் தி லார்ட். பிரியமானவர்களே, நேற்றைய தினத்திலே இந்த அயோத்தி இஷ்யூவை பற்றி எல்லாரும் சங்கடப்பட்டு போயிட்டோம். எவந்தாலும் உருள போதோ தெரியலையே, எத்தனை பேர் ஜாவ போகிறாங்களோ தெரியலையேன்னு சொல்லிட்டு. ஆனால் இன்றைக்கி ஆண்டவர் நம்மளை பார்த்து என்ன சொல்கிறா தெரியுமா? இந்த உலகத்தில் சாந்தி சமாதானம் கடந்து வரணும்னாக்கும், எல்லாரும் மகிழ்ச்சியாக இருக்கணும்னாக்கும் நீங்கள் ஒரு காரியம் செய்யணும். அது என்ன காரியம்? மார்க் 16ஆவது அதிகாரம் 15ஆவது வசனம். உலகம் முழுசும் சென்று நற்செய்தியை அறிவிங்க. உலகம் முழுசும் சென்ற நற்செய்தி அறிவிங்க. நீ வீணா உட்கார்ந்துக்கிட்டு சங்கடப்பட வேண்டிய தேவையில்லை. இயேசுவே ஆண்டவர், இயேசுவே ஆண்டவர்னு சொல்லிட்டு நீ அறிக்கையிடு. உனக்கு சாந்தி சமாதானம் வேணுமா? உனக்கு விடுதலை வேணுமா? நோயிலிருந்து விடுதலை வேணுமா? சகல அந்தகார சக்தியிலிருந்து விடுதலை வேணுமா? இயேசுவே ஆண்டவர் என்று அறிக்கையிடு. அப்பொழுது இந்த பூமியில் சாந்தி சமாதானம் வரும். வருமா வராதா? வருமா வராதா? வரும். அதுக்கு பதிலாக டிவிக்கு முன்னால் உட்காந்துட்டு அயோத்தி இஷ்யூ 3 ஆயிடுச்சு வெளியிடலை, 4 ஆயிடுச்சு வெளியிடலை, 4.5 ஆயிடுச்சு வெளியிடலை. பிரியமானவர்களே, நாம் என்ன செய்யணும்? 10 பேரை பிடிச்சி இயேசுவே ஆண்டவன் சொல்லிட்டு அந்த ரோட்டில் நேற்று நீங்கள் சொல்லி கொடுத்துருந்தீங்கனாக்கா இயேசுவே ஆண்டவன் அறிக்கை இடுவோம். உலகத்தில் சாந்தி வரும், சமாதானம் வரும், மகிழ்ச்சி வரும். ஒருத்தன் தலையும் உடைக்க மாட்டான். ஒரே மந்தையும், ஒரே ஆயனம், ஒரே குடும்பமுமாக நாம் மாறி விடுவோம். ஹல்லேலூயா. இதைத்தானே இயேசு செய்தார், இதைத்தானே இயேசு சொன்னார். நீங்கள் உலகம் முழுசும் போய் படைப்புக்கெல்லாம் நான் தான் ஆண்டவர் என்று அறிக்கை எடுங்க. நற்செய்தி பண்ணினா என்னங்க? உலகம் முழுவதும் போங்க. ஒன்றுங்க ஒரு சில பார்க்குற பார்த்தா நாங்கள் வீட்டுக்குள்ளேயே தான் இருப்போம், வெளியிலேயே போக மாட்டோம் அப்படின்னு சொல்கிறோம். மாமியாருக்கு போய் சொல்லிக் கொடு. உன் வீட்டில் மாமியார் படுத்துருக்குல்ல, மாமியார் காதுக்குள்ளே போய் மாமி இயேசுவே ஆண்டவர், மாமி இயேசுவே ஆண்டவன் சொல்லிட்டு அவங்க கன்னத்தில் உச்சுன்னு ஒரு முத்தம் கொடுத்துருங்க. அந்த அம்மா மோட்சம் போயிடும், அந்த அம்மா மோட்சம் போயிடும். பிரைஸ் தி லார்ட். ஹல்லேலூயா. பிரியமானவர்களே, உங்களுக்கு நிரந்தர மகிழ்ச்சி வேணும்னாக்கும் முதலாவதாக பாவ அறிக்கை செய்யுங்க. இரண்டாவதாக இறை வசனத்தை படியுங்க. இறை வசனத்தை படிக்க 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 நீங்கள் பரிசுத்தமாவீர்கள். பரிசுத்தமாகும் பொழுது, மாசற்றவர்களாக மாறும் பொழுது தேவனுடைய மகிழ்ச்சி உங்களிலே குடிகொள்ளும். பிரைஸ் தி லார்ட். மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன். பாடுங்கோ, சத்தமா பாடுங்கோ. மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன். மகிழ்ச்சி என் மகுடம் நீதானையா, என் மனவாளரே உனை மறவேன். பிரைஸ் தி லார்ட். என் தேவன் இயேசு கிறிஸ்து உங்களுக்கு நிறைவான மகிழ்ச்சியை தந்து இறை அரசுல சேர்ப்பாராக. ஆமேன், ஆமேன், ஆமேன்.